சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று ஆடி சுவாதி நம்பி ஆரூரருடைய குருபூசை நன்னாள் அன்று நம்பி ஆரூரருக்கான ஒரு சிறப்பு சொற்பொழிவு 9ஆம் திருமுறையோடு இணைத்து நமக்கு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நம்பி ஆரூரருக்கு திருவடி தீக்கை கிடைக்கப்பெற்ற இடமாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்தவட மடம். அந்த இடத்துல தொடர்ந்து திருவாசக வகுப்பு எடுத்து வரக்கூடிய அருள்ஞானியின் சீடராகவும் சித்தாந்த நன்மணியாகவும் இருக்கக்கூடிய கடலூரை சேர்ந்த சுப்புராயன் ஐயா அவர்கள்தான் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். 9-14 என்ற தலைப்பில் 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய 14 சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் அதை செவியுற்று கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த அமைப்பில் இன்றைக்கு நம்பி ஆரூரர் குருபூசை என்பதனால 9 திருப்பாட்டும் 9 நம்பி ஆரூரரும் என்ற ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு. அதாவது தலைப்பு எப்படி போகுதுன்னா 9 நம்பி ஆரூரரும் அவர்தம் திருப்பாட்டும். இதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி எங்கெல்லாம் நம்பி ஆரூரரை நமக்கு 9ஆம் திருமுறையில் நினைவு கூற வைக்கின்றார் இந்த 9 ஆசிரியர்களும் என்பதை தொட்டு காட்டுவதற்காக சுட்டி காட்டுவதற்காக ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். நம்பி ஆரூரருடைய குருபூசை நன்னாளில் அவரை நினைத்து கொண்டு, ஏன்னா அவருடைய பெயரும் நமக்கு 5 எழுத்து என்பது தெரியும். நம்பி ஆரூரருடைய பெயரை சொல்லி அவருடைய திருப்பாட்டை நமக்கு நினைவில் கொண்டு வந்து நிறுத்தி மீண்டும் மீண்டும் அதையே தியானம் செய்ய வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொழிவும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அமைப்பில் சுப்புராயன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன், திருப்பாட்டை பற்றி இன்னும் நன்றாக தெரிந்து கொள்வதற்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. பித்தர் இறை என்று அறிந்து பேதைபால் தூது அனுப்புவித்த தமிழ் சமர்த்தர் மெய் புகழ்வது என்னாலோ. திருச்சிற்றம்பலம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் நம்பி ஆரூரரின் குருவருளாலும் 9ஆம் திருமுறை ஞான ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு தொடர் ஞான வேள்வியிலே இன்று 9 நம்பி ஆரூரரும் அவர்தம் திருப்பாட்டும் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்படி ஒரு 9ஆம் திருமுறையை தொடர்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவ திருமதி லாவண்யா அம்மையார் அவர்களையும் இந்த ஞான வேள்வியிலே பங்கு கொண்டு பாடல்களையும் பொழிவுகளையும் பல்வேறு வகையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய மழலைகள் முதல் பெரியவர்கள் ஈராக இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் இணையமாயிலாக இணைந்து பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று
ஆடி சுவாதி, இன்றும் நாளையும் ஆடி சுவாதி நம்பி ஆரூரரின் குருபூசை நன்னாள். இந்த குருபூசை நன்னாள் அவர் அவதாரம் செய்த திருநாவலூர், முத்தியடைந்த திரு அஞ்சைக்களம் மற்றும் பல்வேறு சிவத்தலங்களில் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது சிறப்பாக. மேலும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று நாம் அழைக்கக்கூடிய வெளிநாடுகளில் வாழக்கூடிய அடியார் பெருமக்கள், சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் இருக்கக்கூடிய அங்கேயும் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. சில அன்பர்களுடைய அந்த உரைப்புத்தன்மையோடு அவர்தம் இல்லங்களிலும் நம்பி ஆரூரருக்கு அபிஷேகம் முதலிய வழிபாடு எல்லாம் சிறப்பாக செய்யப்படுகிறது என்பதை கேள்வியுற்று மிக மகிழ்ச்சி உறுகிறோம். நம்பி ஆரூரின் திருவடிகளை போற்றி இன்றைய தலைப்புக்குள்ளே நாம் செல்லலாம். 9ஆம் திருமுறையுள் நம்பி ஆரூரரும் அவர்தம் திருப்பாட்டும் என்பது நமக்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கட்டளையிட்ட தலைப்பு. இந்த தலைப்பை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, 9 நம்பியாரூரரும் 9 நம்பியாரூரனுடைய திருப்பாட்டும் என்று அது 2 வகையாக பிரிச்சுக்கலாம். 2 வகையாக பிரித்து கொண்டு அந்த 9 நம்பியாரூரரும் என்று சொல்லும் பொழுது அந்த நம்பியாரூரரை பற்றி 9ஆம் திருமுறையில் வெளிப்படையாக எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த 9 நம்பியாரூரர் என்ற முதல் பகுதி. அப்போ 9 நம்பியாரூரனுடைய திருப்பாட்டு என்று சொல்லும்போது 9ஆம் திருமுறையில் சொல்லப்பட்ட அதே சொல்லோ அதே கருத்தோ நம்முடைய நம்பியாரூரர் நம்முடைய 7ஆம் திருமுறையிலே திருப்பாட்டு என்று அழைக்கக்கூடிய 7ஆம் திருமுறையிலே நம்முடைய நம்பியாரூரர் எவ்வாறு அருளியிருக்கிறார் என்பதையும் நாம ஒப்பு நோக்கி பார்க்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தனுடைய பாடல்கள் எல்லாம் திருக்கடை காப்பு என்றும், அப்பர் சுவாமிகளுடைய பாடல்கள் எல்லாம் தேவாரம் என்றும், நம்பியாரூரனுடைய பாடல்கள் எல்லாம் திருப்பாட்டு என்றும் அழைக்கப்படும். முதல்ல 9 நம்பியாரூரர். 9 அப்படின்னு சொன்னா 9ஆம் திருமுறையுள் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா 9ஆம் திருமுறையை பற்றி தான் நம்ம ஒரு ஆண்டு தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது இன்றும் நம்பியாரூரனுடைய குருபூஜை நன்னாள் என்பதற்காக இவ்வாறு ஒரு தலைப்பை நாம் சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் ஏற்படுத்தியவாறு இப்படி ஒரு அமைப்பையும் நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த அமைப்பிற்கு நன்றியையும் திருவருளுக்கும் குருவருளையும் வணங்கி இன்றைய தலைப்புக்குள்ளே நாம் செல்லலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி. திருச்சிற்றம்பலம். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கு இட்டு ஆட்கொண்ட உவனைக் கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமண சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக் கோலப் பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வம் ஆமாள். திருச்சிற்றம்பலம். சரி, இந்த 9ஆம் திருமுறையுள் நம்பி ஆரூரரை பற்றி ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டு வருகின்றது. சொல்லப்பட்டு அருள் இருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள். 9 அருளாளர்களுள் நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பியும் திருவாளி அமுதனாரும் நமக்கு நம்பி ஆரூரரை வெளிப்படையாகவே அருள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பூந்துருத்தி நம்பிகாட நம்பி 9ஆம் திருமுறையில் 19வது திருப்பதிகமாக அமைந்திருக்கக்கூடிய கோயில் திருப்பதிகம், அதிலே 5வது திருப்பாடலிலே அழகாக ஒரு பாடலை அருளி இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அழையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே என்று ஒரு அழகான ஒரு திருப்பாடல். இது பாருங்க, சேரமான் பெருமாள் நாயனாரையும் அருளி இருக்கிறார். இன்று அவருடைய குருபூசை நன்னாளும் என்பது நமக்கு தெரியும். அவருடைய குருபூசை நன்னாளிலே அவரையும் நாம் போற்றி வணங்கி நம்பியாரூரையும் போற்றி வணங்குவோம். இருவரும் நண்பர்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி. அதுல இந்த ஆரூரன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த பாடல் என்ன சொல்றாரு? உடலோடு சேரமான் பெருமாள் நாயனாரும், ஆரூரன் அப்படின்னு சொன்னா நம்பி ஆரூரன் என்பது பொருள். அப்ப ஆரூரராகிய நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் முறையே எப்படி போனாங்க? சேரமான் பெருமாள் நாயனார் கழறிற்றறிவார் என்பவர் குதிரையின் மேலும்,
நம்முடைய நம்பியாரூரர் எதுல போனாரு? ஐராவணம் என்ற வெள்ளை யானையின் மேலும் கைலையை சென்று அடைந்தார்கள் என்ற அந்த அவருடைய அந்த கடைசி கால நிகழ்வை இங்கே பதிவு செய்கிறார் நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி. அந்த நிகழ்வெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் நம்முடைய திரு அஞ்சை களத்திலே தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை அங்கு சென்று வழிபடக்கூடிய அன்பர்கள் அறிவார்கள். சரி, அடுத்தது வேற எங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்பியாரூரரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருவாளி அமுதனார் அருளி செய்திருக்கிறார். அது 9ஆம் திருமுறையுள் திருவாளி அமுதனார் அருளி செய்த பாடல் 10வது திருப்பாடல். அவருடைய திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய 10வது திருப்பாடல்ல நமக்கு அருளி செய்கிறார். அந்த திருக்கடைக்காப்புல திருக்கடைக்காப்பு இல்ல, மன்னிக்கணும், அதுக்கு முன்பு உள்ள பாடல். அதாவது அந்த பதிகத்துல எப்படி அருளி இருப்பார்னா, ஞானசம்பந்தருடைய பதிக அமைப்பு போலவே திருவாளி அமுதனார் அருளி இருப்பார். அது 8வது பாடல்ல ராவணனையும், 9வது பாடல்ல அடிமுடி தேடிய திருமால் பிரம்மனையும், 10வது பாடலிலே சமணரையும் சாக்கியரையும், 11வது பாடல்ல திருக்கடை காப்பாக அருளியிருப்பார். அப்படி அந்த 10வது பாடல்ல அவர் சொல்லும் பொழுது, நெடிய சமனும் அரை சாக்கியரும் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் தன்னுள். கோயில் திருப்பதிகத்தில் தான் இது. அவர் அருள் செய்த பதிகங்கள் 4மே கோயில் திருப்பதிகம் தான். சிற்றம்பலம் தன்னுள் அடிகள் அவரை ஆரூர் நம்பி, நம்பி ஆரூரர் என்பது ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட, அந்த இசை பாட கொடியும் விடையும் உடைய கோலக் குழகன் ஆடுமே என்று அந்த 10வது பாடலிலே அழகாக அருளி செய்திருக்கிறார். அதுல என்ன கருத்து சொல்கிறார் சொன்னா, இறைவனை நடராஜ பெருமானை நம்பியாரூரராகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண் இசையுடன் பதிகங்கள் பாட இடபக்கொடியும் இடப வாகனமும் கொண்ட அழகும் இளமையும் உடையவனாகிய சிவபெருமான் திரு நடனம் புரிகின்றான் என்று அந்த பாடல்ல சொல்றாரு. அதுல எதையாவது சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த இடத்துல திருவாளி அமுதனார் நம்பியாரூரரை போற்றுகிறார். அதை நாமும் தொடர்ந்து அவர் வழி நின்று நாமும் போற்றுகிறோம் இந்த பாடலோடு. அது இசை பாடுகிறார் நம்பியாரூரர் என்று நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இப்ப பண் அமைப்பு, அப்புறம் அவர் எப்படி அங்க வழிபட்டார் என்பதை தெய்வ சேக்கிழார் நமக்கு அருளி செய்வார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணபுரம் 3 திருந்து சாத்துவிகமே ஆக இந்த வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தினுள் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் தில்லையிலே நம்முடைய நம்பியாரூரர் பெருமான் எவ்வாறு வணங்கினார் என்பதை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுவார். இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். சரி, அப்புறம் வேற எங்கேயாவது இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, இது வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. வேற எங்கேயாவது இருக்குதுன்னா நம்முடைய திருப்பல்லாண்டுல செந்தனார் பெருமானருடைய திருப்பல்லாண்டிலே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்கடல் இந்த பிரான் என்று நாம் எல்லாம் அறிந்த ஒரு பாடல். நம்ம பஞ்சபுராணத்திலே திருப்பல்லாண்டு 4வது பாடலாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான். இந்த பாடல்ல அந்த பாலகன் யார் என்பது நமக்கு தெரியும். யாருன்னா உபமன்யு முனிவர். அப்போ உபமன்யு முனிவர் என்று சொன்னாலே நமக்கு நம்பியாரூரர் நினைவிலே வருவார். எப்படி, எவ்வாறு என்று சொன்னால், பெரிய புராணம், அதாவது திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய புராணத்திலே, அந்த பெரிய புராணத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார், அந்த புராணம் என்பது ஒரு பெரிய காப்பியம். அந்த காப்பியத்தினுடைய தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய நம்பியாரூரர். அப்ப நம்பியாரூரனுடைய அவருடைய புராணத்தை சொல்லும் பொழுது எவ்வாறு கொண்டு வருகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார், அவருடைய ஸ்கிரீன் பிளே, அந்த திரைக்கதை எவ்வாறு அமைக்கிறார்னு சொல்லும் போது, அந்த உபமன்யு முனிவர் தான் முதல்ல அந்த திருக்கையிலாய மலையிலே இருந்து அந்த திருமலை சருக்கம் என்ற முதல் சருக்கத்திலே அருளியிருப்பார் தெய்வ சேக்கிழார். அது முதல்ல வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், சம்புவின் அடி போதலால் யாரையும் வணங்காதவர் நம்முடைய அந்த பார்க்கடல். அதான் அப்படிப்பட்டவருக்காக தான் பார்க்கடலையே தந்தார் நம்முடைய சிவபெருமான். யாருக்கு? உபமன்யு முனிவருக்கு. அந்த உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர், சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எவற்றையும் வேறு யாரையும் வணங்காதவர், தொழாதவர். அப்படிப்பட்டவர். அவருக்கு கீழே பல சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்கள் எல்லாம் ஒருவாறு அமர்ந்திருக்கும் போது அந்த கையிலையிலே இப்ப பார்த்தோம் இல்லையா, சேரமான் பெருமாள், நம்பியாரூரர் எல்லாம் நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளிய அந்த பாடல்ல அவங்க 2 பேரும் வந்தாங்க கைலைக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இந்த கைலைக்கு வரும்பொழுது 1000 பிரகாசம் சூரிய ஒளி வருவது போல அந்த நம்பியாரூரர் வரும் பொழுது அந்த ஒளி எழுந்ததாம். அப்படி எழும் பொழுது
உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, சம்புவின் அடிப்போதலால் யாரையும் வணங்காதவர். அது மட்டுமா அவருடைய சிறப்பு அப்படின்னு சொன்னா, மாதவன், யார் மாதவன் அப்படி சொல்றேன்னா, யாதவன், துவரைக்கு இரையாகிய மாதவன், அடிமேல் முடி வைத்தவன் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் உபமன்யு முனிவரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார். உபமன்யுவனுடைய சிறப்பை சொல்லிட்டு அது சொல்லும்போது எப்படின்னா, யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன், முடிமேல் அடி வைத்தவன் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீக்கை செய்து வைத்தவர் நம்முடைய உபமன்யு முனிவர். இப்ப கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் காத்தல் கடவுள் என்று சொல்கிறோம் இல்லையா? அவர்தான் துவாரகை என்ற அந்த இடப்பகுதிக்கு தலைவர். அவர்தான் சொல்றாரு. அவருடைய முடிமேல் திருவடி தீக்கை செய்து வைத்தவர். அந்த வரலாறு நமக்கு தெரியும். அங்க அந்த ஆற்றங்கரையிலே மலர் இட்டார்கள். அந்த மலரிலே வரும் பொழுது அது பூஜைக்கு ஆகாத பூவாக இருந்தது, கண்ணனுடைய பூ. ஏனென்று சொன்னால் அது நிர்மாலயமாகவில்லை அப்படின்னு சொல்லி உபமன்யு முனிவர் சொல்றார். ஏனென்றால் அவர் தீக்கை பெறவில்லை என்று சொன்ன பிறகு அவர் இவரிடம் தீக்கை பெறுகிறார், உபமன்யுவிடம். அப்போ உபமன்யு முனிவர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு தீக்கை செய்து வைத்தவர், சிவபெருமானை தவிர யாரையும் தொழாதவர். அப்படிப்பட்டவர். அவருக்காக பார்க்கடலையே தந்தவர் சிவபெருமான் உபமன்யு முனிவருக்காக. அப்படிப்பட்ட உபமன்யு முனிவர் அந்த நம்பியாரூரர் வரும் பொழுது எப்படி வணங்குகிறார்னா, அமர்ந்திருக்கிறாங்க எல்லாரும். அமர்ந்திருக்கும் பொழுது சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் போது எழுந்து வணங்கலாம், அப்படி அமர்ந்து கொண்டே வணங்கலாம். ஆனா என்ன, அந்த ஒளியை பார்த்த உடனே வணங்க ஆரம்பிச்சுட்டாராம். வணங்கி வணங்கி கொண்டே அமர்ந்த நிலையிலே வணங்குகிறார், வணங்கி கொண்டே எழுந்திருக்கிறாராம். தொழுது எழுந்தார் அப்படின்னு சொல்லுவார். எழுந்து தொழுதார்னு சொல்ல, தொழுது எழுந்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் அந்த பாடல்ல சொல்லுவார். அதான் சொல்லுவார், நாம் தொழும் தன்மையாளன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப உபமன்யு முனிவர் வணங்கக்கூடியவர் நம்பியாரூரர் என்று சொன்னால் அந்த சீடர்கள் எல்லாம் வணங்குகிறார்களாம். அப்ப குருவே வணங்குறாரே, அப்ப நாம் எல்லாம் வணங்குவோம் என்று வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையவர் நம்முடைய நம்பியாரூரர். அப்ப உபமன்யு முனிவரனுடைய அந்த பாலுக்கு பாலகன் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு பின்னணியும் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்ப அந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய காப்பியத்தினுடைய தலைவனை முதலிலே போற்றி அவருடைய வரலாற்றை சொல்கிறார். கதை அமைப்பு, திரைக்கதை அமைப்பு எவ்வாறு அருளப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது அவ்வாறுதான் அவர் சீடர்களிடத்திலே சொல்வதாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் அந்த காப்பியத்தை அமைத்திருப்பார். அதனால நமக்கு உபமன்யு முனிவர் என்று சொல்லும் பொழுதும் நம்பியாரூரனுடைய நினைவு நமக்கு கட்டாயம் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு, இதுவரைக்கும் நாம் அந்த தலைப்பிலே 2 பகுதியாக நாம் எடுத்துக்கொண்டோம். 9 நம்பியாரூரர், 9 அவர்தம் திருப்பாட்டு. இந்த நம்பியாரூரர் என்பதை ஓரளவுக்கு தொட்டு காட்டி இருக்கிறோம். 2வது தலைப்பாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரே தலைப்பில் 2வது பகுதியாக இருக்கக்கூடிய 9 நம்பியாரூரரின் திருப்பாட்டு. இது எப்படி நாம் அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப 9ஆம் திருமுறையுள் சில வார்த்தைகளோ அல்ல சில பாடல்களினுடைய பொருளோ நம்முடைய சுந்தரர் தேவாரம் என்று அழைக்கக்கூடிய நம்பியாரூரனுடைய திருப்பாட்டிலே அமைந்திருக்கிறதா என்பதை ஒப்புமை நோக்கி, அந்த ஒப்புமையை மட்டும் நாம் தொட்டு காட்டிவிட்டு நாம் செல்லலாம் என்ற அமைப்பிலே இந்த பகுதியை நாம் வகுத்திருக்கிறோம். அவ்வாறு நாம் சிந்திப்போம். முதலிலே 9 திருமுறை, அதாவது 9ஆம் திருமுறையில 9 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அதுல திருமாளிகை தேவனுடைய பாடல்கள்ல இருந்து எங்க நம்முடைய நம்பியாரூரனுடைய திருப்பாட்டு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலிலே திருமாளிகை தேவருடைய அந்த முதல் திருப்பதிகம், அந்த ஒளிவளர் விளக்கே என்று இருக்கக்கூடிய அந்த முதல் கோயில் திருப்பதிகத்துல 6வது திருப்பாடலிலே, அதாவது அந்த சொல்ல மட்டும் நம்ம பார்த்து கொண்டு போகலாம். வேறு அணி புவன போகமே என்று அருளியிருப்பார் திருமாளிகை தேவர். வேறு அணி புவன போகமே. இதே கருத்தை நம்முடைய திருக்கடவூர் வீரட்டம் என்ற திருப்பாட்டிலே நம்பியாரூரர் அருளியிருப்பார். அந்த திருக்கடவூர் திருவீரட்டம் திருப்பதிகத்துல 8வது பாடலிலே வேறா, இங்க வேறு அணி புவன போகமே என்று திருமாளிகை தேவர் அருளி செய்தார். நம்பியாரூரர் வேறா உன்னடியேன் விளங்கும் குழைக்காதுடையாய் என்று அருளி செய்கிறார். அது திருக்கடவூர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தை நாம் எல்லாம் வழிபாடு செய்யணும், தரிசனம் செய்யணும். என்னன்னா திருக்கடவூருக்கு நிறைய பேர் செல்வார்கள். இந்த 60ஆம் திருமணம், 70ஆம் கல்யாணம், இதுக்கெல்லாம் போவாங்க. போயிட்டு இதோட வந்துடுவாங்க.
அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே திருக்கடவுர் வீரட்டம் அமைந்திருக்கிறது. பின்புறமாக நாம் அனைவரும் அங்கு சென்று வழிபட வேண்டும். ஏன்னா அங்கிருந்துதான் திருக்கடவுருக்கே நீர் வருகிறது என்ற ஒரு வரலாறு எல்லாம் சொல்லப்படுகிறது. சரி, அடுத்தது அவருடைய திருமாளிகை தேவரனுடைய திருப்பதிகத்திலே 3வது பதிகம், 9ஆம் திருமுறையில் 3வது பதிகமாக இருக்கக்கூடிய பதிகத்திலே 6வது திருப்பாடல்ல அது வண்டார் என்று தொடங்கும். அதுல கண்டார் கவல வில்லாடி என்று அருளியிருப்பார் திருமாளிகை தேவர். இந்த கவல அப்படின்னு சொல்லுங்க, அது வருந்த வருந்த நம்ம சொல்றோம் இல்லையா, கவலை, அந்த கவலை வருந்த என்று சொல்றோம். இந்த சொல்லை நமக்கு திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்ற பதிகத்துல நம்பி ஆரூரர் முதல் பாடலிலே அருளி செய்கிறார். கதுவாய் தலையில் வலினி கொள்ள கண்டால் அடியார் கவலாரே. அது அடியாரனுடைய அடியாரை பத்தி இங்க சொல்றார். அடியார் கவலாரே என்று கேட்கிறார். அது கேள்வியாக அமைந்திருக்கும், வினாவாக. அப்படி இந்த திருமாளிகை தேவரனுடைய பாடலோடு இப்ப நம்பியாரனுடைய 2 பாடல்களை பார்த்தோம். அடுத்தது சேந்தனார் பெருமான். சேந்தனார் பெருமான் அருளிய அந்த 9ஆம் திருமுறையுள் 5வது பதிகத்திலே 2வது பாடல் நமக்கெல்லாம் தெரிந்த பாடல். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று சேந்தனார் பெருமான் அருளியிருப்பார். இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல். அது இப்போ 9ஆம் திருமுறையே 1 வருடமாக நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் பலமுறை பொழிவாக எல்லாம் பல பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்புறம் நம்ம பஞ்சபுராணத்திலையும் பாடுகிறோம். சரி, இதுக்கு நம்முடைய நம்பியாரூரர் திருவாரூர் திருப்பதிகத்துல 9வது திருப்பாடல், அது 51வது திருப்பதிகம், திருப்பாட்டிலே 51வது திருப்பதிகத்துல திருவாரூர் திருப்பதிகத்துல 9வது பாடல்ல கற்றுளவான் கனியாய கண்ணுதல கனியாய கண்ணுதலை இங்க சொன்னார் இல்லையா, கற்பக கனியை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அங்க சொல்றாரு கனியாய கண்ணுதலை என்று நம்பியாரூரரும் அருளி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே பதிகத்துல சேந்தனார் பெருமான் அருளிய அதே பதிகத்துல 12வது பாடல்ல, அதாவது திருக்கடை காப்பாக அமைந்திருக்கும். அது இது எந்த பதிகம்னா திருவீழிமிழலை திருப்பதிகம். அந்த திருவீழிமிழலை திருப்பதிகத்துல அந்த கடைசி பாடல்ல எப்படி அருளி இருக்கிறார் சேந்தனார் பெருமான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பாடு அலங்கார பரிசில் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம் பெருமக்கள் என்று சேந்தனார் பெருமான் நம்முடைய திருஞான சம்பந்தரையும் அப்பர் பெருமானையும் போற்றுகிறார். அதையே நம்பியாரூரர் அருளிய திருவீழிமிழலை திருப்பதிகத்துல அதையே அவர்கள் இருவரையும் போற்றுகிறார். எப்போதுமே நம்பியாரூரர் சீர்காழிக்கு செல்லும் பொழுது உள்ள போகல, காழிப்பிள்ளையார் அவதாரம் செய்த திருத்தலம் என்று. அதே போல இங்க திரு அதிகை வரும் பொழுது சித்தவடமனத்திலே நமக்கு தங்குகிறார் நம்முடைய நம்பியாரூரர். அங்கதான் அவருக்கு திருவடி தீக்கை கிடைக்கிறது. ஏன் அங்க வெளியில தங்குறாரு அப்படின்னு சொன்னா, அப்பர் பெருமானை போற்றி அவர் உழவாரம் செய்த புனித தலம் என்பதற்காக கால்பட அஞ்சி வெளியிலே அந்த திரு அதிகை திருத்தலத்திற்கும் இன்னைக்கு சித்தவடமனத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு, கொஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். இவ்வளவு தொலைவில் தங்கி இருக்கிறார்னா அப்ப நம்பியாரூரர் காழிப்பிள்ளையாரையும் திருநாவுக்கரசு பெருமானையும் எவ்வாறு போற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய பாடல்களையும் நமக்கு போற்றுகிறார். எப்படி போற்றுகிறார்னா, அது திருவீழிமிழலை திருப்பதிகத்துல நம்பியாரூரர் 8வது பாடல்ல இருந்து நீர் தமிழ் கேட்கும் இச்சையால், பெருமானை பார்த்து சொல்றாரு, நீர் தமிழ் கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் வீழி கொண்டீர் என்று அந்த பதிகத்திலே அருளி செய்வார். அப்ப சேந்தனார் பெருமான் அருளி அதே கருத்தை தான் நம்பியாரூரர் ஏற்கனவே அருளி இருக்கிறார். நம்பியாரூரனுடைய காலத்திற்கு பின்புதான் நமக்கு 9ஆம் திருமுறை எல்லாம் அருளப்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப திருமாளிகை தேவர் பார்த்தோம், சேந்தனார் பெருமானை பார்த்தோம். அடுத்தது 3வது 9ஆம் திருமுறை ஆசிரியராக விளங்கக்கூடிய திருக்கருவூர் தேவனுடைய பாடல்களில் எவ்வாறு விளங்குகிறது என்பதை பார்க்கலாம். திருக்கருவூர் தேவர் தான் நமக்கு நிறைய பதிகங்கள் அருளி இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அவருடைய பதிகங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது 9ஆம் திருமுறையில 8வது திருப்பதிகத்துல 3வது பாடல் கோயில் திருப்பதிகம். அதுல எப்படி அருள் இருக்கிறார் திருக்கருவூர் தேவர் என்று சொல்லும் பொழுது, வளரிளம் சோலை மாந்தளிர் செந்தீயின் நேர் அரும்பும் என்று அருள் இருக்கிறார்.
அத நம்முடைய நம்பியாரூரர் திருச்சோற்றுத்துறை திருப்பதிகத்துல சீத புனல் உண்டு எரியை காலும் சூத பொழில் சூழ் என்று அது அது ஒரு அந்த சொல்லாட்சியையும் பொருளையும் கொண்டு இங்கே ஏற்கனவே நம்பியாரூரர் அருளியிருக்கிறார் என்பதோட ஒப்புமை செய்து பார்க்கிறோம். அது அவ்வளவுதான். அடுத்தது கருவூர் தேவனுடைய பாடல் திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்ற திருப்பதிக பாடல்ல 9வது பாடல்ல எப்படி அருளியிருக்கிறார்னா, பாதுகை மழலை சிலம்புடு புகுந்து என் பனிமலர் கண்ணுள் நின்று அகலான் என்று அருளியிருப்பார். இத நம்முடைய நம்பியாரூரர் திருக்கச்சி மேற்றளி திருப்பதிகத்திலும் இதே கருத்தை திருக்கடவூர் வீரட்டம் திருப்பதிகத்திலும் அருளியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம் பாருங்க. திருக்கச்சி மேற்றளி திருப்பதிகத்துல வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் என்று அருளியிருக்கிறார். வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் என்று அருளியிருக்கிறார். அதுதான் அங்கேயே அங்க சொல்றாரு, நின்று அகலான் மகத்துள் புகுந்து என் பனிமலர் கண்ணுள் நின்று அகலான்னு சொன்னாரு திருக்கடவூர் தேவர். அதைதான் நம்பியாரூரர் அருளியிருக்கிறார் திருக்கச்சி மேற்றளி திருப்பதிகத்திலும். அதே போல திருக்கடவூர் வீரட்டம் திருப்பதிகத்திலும் 5வது பாடல்ல பொய்யாது என்னுள், ஏற்கனவே இந்த திருக்கடவூர் வீரட்டம் பதிகம் நம்ம வேற ஒரு இதுக்காக மேற்கோள் காட்டினோம். இந்த 5வது பாடல்ல பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னம் போந்து அறியாய், உள்ள புகுந்துட்ட போக மாட்டேன், இன்னும் போந்து அறியாய் அப்படின்னு இதே கருத்தை நம்முடைய திருக்கடவூர் வீரட்டத்திலும் திருக்கச்சி மேற்றளி திருப்பதிகத்திலும் நம்முடைய நம்பியாரூர் அருளி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது கருவூர் தேவர் அருளிய திரைலோக்கிய சுந்தரம் அந்த திருப்பதிகத்துல 4வது பாடல்ல மைஞென்ற என்று தொடங்கும் அந்த பாடல். அதுல கோவணன் என்று அருளி இருப்பார். அந்த கோவணன் என்ற சொல்லாட்சியை நம்முடைய நம்பியாரூரர் திருமழபாடி திருப்பதிகத்துல கீழார் கோவணமும் என்று அருளியிருப்பார். மழபாடியுள் மாணிக்கமே. சரி, அதையும் நம்ம அந்த கோவணன் என்பதையும் நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அது திருமழபாடி திருப்பதிகத்துல 2வது திருப்பாடல்ல நம்பியாரூரர் அருளியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் உப்பு நோக்கி. அப்புறம் அதே திரைலோக்கிய சுந்தரம் திருப்பதிகத்திலே திருக்கருவூர் தேவர் அருளி 7வது திருப்பாடல்ல தன் சோதி எழுமேனி தபணிய பூஞ்சாய்க்காட்டாய் என்று அருள் இருக்கிறார். அது என்னன்னா, தன் சோதி எழுமேனி. அதே மழவாடி பதிகத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல் நம்பியாரூர் அருளிய பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்தீர். அந்த பொன்னார் மேனி என்பதான் தன் சோதி எழுமேனி என்று நம்முடைய திருக்கருவூர் தேவர் அருளியிருக்கிறார் என்பதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் நம்முடைய கருவூர் தேவர் அருளிய கங்கை கொண்ட சோழேச்சரம் அந்த திருப்பதிகத்துல 7வது திருப்பாடல்ல நிதிசுரர், அது அசுரர் என்பது அது சொல்லிட்டு, நிதிசுரர் இருவரோடு ஒருவர் காதலில் பட்ட கருணையாய் என்று அருளியிருக்கிறார். இதை நம்முடைய திருப்புன்கூர் திருப்பதிகத்துல நம்பியாரூரர் அழகாக அருளியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வரலாற்று செய்தி. திரிபுரம் எரித்த போது நடந்தக்கூடிய செய்தி. அதுல 8வது பாடல்ல திருப்புன்கூர் திருப்பதிகத்துல 8வது பாடல்ல மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் என்று அருளியிருக்கிறார். இந்த திரிபுரம் எரித்த அந்த வரலாற்றிலே இந்த திரிபுராதிகள் என்று சொல்லக்கூடிய அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா தாரதாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்பவர்கள். ஆனா அந்த திரிபுரம் எரித்த நேரத்திலும் எல்லாம் அந்த சிவ நிலையிலே இல்லாமல் மயங்கி நின்றார்கள். அந்த மூவர் மட்டும் மயங்காமல் அந்த சிவ தியான நிலையிலேயே நின்றார்கள். அந்த மூவர் யாருன்னா சுதன்மன், சுசீலன், சுபுத்தி என்று சொல்லக்கூடிய மூவர். அந்த மூவர்ல இருவர் தான் துவாரபாலகராகவும் ஒருவர் மத்தளம் வாசிப்பவராகவும் இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம காஞ்சி புராணத்திலே தெரிந்து கொள்ளலாம். அந்த செய்தியை திருக்கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழபுரத்திலே அருள் இருக்கிறார். அதை நம்முடைய நம்பியாரூரர் திருப்பன்கூர் திருப்பாட்டிலே 8வது பாடலிலே அருள் இருக்கிறார் என்பதையும் நம்ம உப்பு நோக்கி பார்க்கலாம். அப்புறம் அந்த கங்கை கொண்ட சோழேச்சரம் திருப்பதிகத்துல 8வது பாடல்
தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தளம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே என்று 8வது பாடல் அருளியிருப்பார். இதுல அந்த பித்தன் சொல்றாரு இல்லையா, அந்த பித்தன் சொன்னா இவர் அப்படிதான் பித்தன் என்றுதான் பாடல்களை தொடங்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த பித்தன் அப்படின்னு சொன்னாலே பித்தன்னா பல வகை பித்தன் என்று பல வகை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வழக்காடும் பித்தன், சுந்தர பித்தன், இயற்கை பித்தன், கூத்தாடும் பித்தன், பணிகொள் பித்தன், பிஞ்சக பித்தன், பித்தாட்டும் பித்தன், தலைமை பித்தன், குணம் குறியிலா பித்தன், இப்படி பல பித்தன் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இறைவன் எவ்வாறெல்லாம் விளங்குகிறான் என்பது அந்த தலைப்பு இப்ப சொன்னோம் இல்லையா, அதை நம்ம விளக்கம் செய்து பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். அது வேறொரு தருணத்திலே நாம் சிந்திக்கலாம். ஏன்னா இந்த தலைப்பை நாம் நாளைக்கு மிக விரிவாகவும் சிறப்பாகவும் சிந்திக்க இருக்கின்றோம். அதனால நம்ம நாளைய அந்த பொழிவை எதிர்நோக்கி அடுத்தது திருக்கருவூர் தேவர் அருளிய திருப்பூவனம் திருப்பதிகத்துல 10வது பாடல்ல பாவன தமிழ்கள் 10ம் வல்லார் என்று திருக்கடைக்காப்பிலே அருளியிருப்பார். அது நம்முடைய நம்பியாரூரர் திரு ஓணகாந்தன் தளி திருப்பதிகத்துல 10வது பாடல்ல அதே கரைக்காப்புல எப்படி அருளியிருக்கார் பாருங்க. ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் 10ம் வல்லார் என்று நம்பியாரூரர் அருளியிருப்பதை நம்முடைய திருக்கருவூர் தேவரும் அருளியிருக்கிறார். இது நம்ம 9ஆம் திருமுறையை சொல்லி திருப்பாட்டை பார்க்கிறோம். ஆனா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்பியாரூரர் அருளியவாறு நம்முடைய 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் அருளியிருக்கிறார்கள் என்று சொல்வதாக நம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நம்முடைய திருச்சாட்டியக்குடி பதிகத்துல திருக்கருவூர் தேவர் சாந்தமும் திருநீரு என்று 2வது பாடலிலே அருளியிருக்கிறார். அது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொதுப்பதிகமாக இருக்கக்கூடியதுல கடலை சுடலை பொடி நீரின்றி சாந்தம் மற்ற இல்லையே என்று அந்த சாந்தமும் திருநீரும் என்பதையும் நம்ம அதே சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இரு அருளாளர்களும், திருக்கருவூர் தேவரும் நம்பியாரூரரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தஞ்சாவூர் திருப்பதிகத்துல திருக்கருவூர் தேவர் 2வது திருப்பதிகத்துல பொன் திருவடி என் குடிமுழுதாள புகுந்தன போந்தன இல்லை, புகுந்தன போந்தன இல்லை. இதையேதான் திருக்கச்சி மேற்றளி பதிகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இது முதல் பாடல். வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்று சிந்தாய், வந்துட்டான் அதுக்கப்புறம் போகல அப்படின்னு சொல்றாரு. அதே அந்த திருக்கடவுர் விரட்டத்துல அதே பாடலையும் பார்க்கலாம். பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னும் போந்து அறியாய். அதுதான் அங்க தஞ்சாவூர் பதிகத்துல திருக்கருவூர் தேவரும் பின்னாடி அருள் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். என் குடி முழுது ஆள புகுந்தன போந்தன இல்லை என்று அருள் இருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். அப்புறம் அதே தஞ்சை ராசராசேச்சரன் திருப்பதிகத்துல 11வது பாடல்ல பொன் நெடுங்குன்று உடையோரே என்று திருக்கருவூர் தேவர் அருள் இருக்கிறார். இது நம்முடைய கடைசி திருப்பதிகமாக திருப்பாட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய நம்பியாரூர் அருளிய கடைசி பதிகம் திருநொடித்தான்மலை. தான் என்னை முன் படைத்தான், அதுல 10வது பாடல்ல பொன்னொடித்தான் மலையை என்று அருளி செய்வார். அந்த பொன் நெடுங்குன்றுன்னு சொல்றாரு இல்லையா திருக்கருவூர் தேவர். நம்பியாரூர் எவ்வாறு அருளி இருக்கிறாருன்னா பொன்னொடித்தான் மலையை என்று அருளி இருப்பார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கருவூர் தேவர் அருளிய திருவிடை மருதூர் திருப்பதிகத்துல 2வது பாடல்ல அடிகள் தந்திரி வீணை கீதம் முன் பாட என்று அருள் இருக்கிறார். அந்த வீணை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இத திருக்கூடலையாற்றூர் திருப்பதிகத்துல நம்பியாரூரர் 6வது பாடல்லே வித்தக வீணையொடும் வெண்புரி நூல் என்று அருள் இருக்கிறார். அந்த வீணை என்ற சொல்லாட்சியை 2 அருளாளர்களும் பயன்படுத்தி இருக்கிறதை நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கலாம். அப்புறம் அதே பதிகத்துல 7வது பாடல்ல, அதாவது திருவிடை மருதூர் பதிகத்துல திருக்கருவூர் தேவர் 7வது பாடல்ல எழிலை என்று தொடங்கும். அது மாதரார் களவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படாவனம் என்னை காத்து அருள் அப்படின்ற மாதிரி வரும். அது நமக்கு திரு ஒற்றியூர் திருப்பதிகத்துல நமக்கெல்லாம் தெரிந்த பாடல். நம்பியாரூர் அருளிய திரு ஒற்றியூர் திருப்பதிகத்துல முதல் பாடல் அழுக்கு மெய்கொடு என்று தொடங்கும். அந்த பாடல்ல பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன்னு சொல்றாரு இல்லையா, அங்கே அதான் சொல்றாரு. மாதரார் களவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் அப்படின்னு அங்க சொல்லுவது இங்க பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதே
திருவிடைமருதூர் பதிகத்துல 6வது பாடல்ல அந்தி போன்று ஒளிர் திருமேனி என்று திருக்கருவூர் தேவர் அருளி செய்திருக்கிறார். அதை எவ்வாறு நம்முடைய நம்பியாரூர் அருளி இருக்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது திருப்பைஞீலி திருப்பதிகத்துல 4வது பாடல்ல அந்தி வானமும் மேனியோ சொல்லும் என்று அருளி இருக்கிறார். அதை நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கலாம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம திருமாளிகை தேவர் பார்த்தோம், சேந்தனார் பார்த்தோம், திருக்கருவூர் தேவர் பார்த்தோம். 4வது ஆசிரியராக விளங்கக்கூடிய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி எப்படி அருள் இருக்கிறார்னு பார்க்கும்போது அது ஒரு பாடல்ல அவர் நம்பியாரூரரை சொல்வதை முதல் பகுதியிலே பார்த்தோம். இப்ப வேற எப்படி பார்க்கலாம்னா அந்த 19வது பதிகத்துல 5வது திருப்பாடல்ல மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே என்று கோயில் திருப்பதிகத்துல பூந்துருத்தி நம்பி காட நம்பி அருள் இருக்கிறார். இது நமக்கு நம்பியாரூரர் திருப்பாட்டிலே கோயில் திருப்பதிகத்துல அது 90வது திருப்பதிகமாக இருக்கக்கூடிய 7வது பாடல்ல மூவாயிரவர்க்கு மூர்த்தி என்று அருள் இருக்கிறார். அங்க மூவாயிரவரோடும் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயும் அந்த தில்லையில சொல்லுவார், தில்லை மூவாயிரவர், அந்த மூவாயிரவர்க்கு மூர்த்தி அப்படின்னு சொல்லி பெருமானை நமக்கு அருளி செய்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதையும் நம்ம ஒப்பு நோக்கலாம். அப்புறம் 5வதாக விளங்கக்கூடிய கண்டராதித்தர், கண்டராதித்தனுடைய பதிகத்துல கோயில் திருப்பதிகம் அது 9ஆம் திருமுறை 20வது திருப்பதிகத்துல முதல் பாடல் எண்ணார் அமுதை எங்கள் கோவை என்று அருளி செய்கிறார் கண்டராதித்தர். அது நம்முடைய திருவாரூர் திருப்பதிகத்துல 83வது திருப்பதிகம் திருப்பாட்டிலே திருவாரூர் திருப்பதிகத்துல 3வது பாடல்ல நம்பியாரூரர் என்னுயிர்க்கு இன்னமுதை என்று அருளி செய்கிறார். இந்த சொல்லாட்சியில நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கிறோம். அப்புறம் கண்டராதித்தரே அதே பதிகத்துல 6வது பாடல்ல ஆரோர் முழுதும் வந்து இறைஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் என்று அருளி செய்கிறார். இது நமக்கு நம்பியாரூரர் திருவெண்காடு திருப்பதிகத்துல 7வது பாடல்ல நட்டம் புவனி ஏத்த ஆடவள்ளீர், புவனி ஏத்த ஆடவள்ளீர் அப்படின்னு சொல்றாரு. அங்க பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான்னு சொல்லும் போது புவனி அப்படின்னு சொன்னா உலகத்தில் உள்ள மக்கள், அந்த அருளாளர்கள், பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என்றெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும் என்பதை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் அதே பதிகத்துல 7வது பாடல்ல இலங்கை வேந்தன் 20 தோளும் இற மலைதான் எடுத்த மற்றவருக்கு வாளுடும் நாள் கொடுத்தான் என்று கண்டராதித்தர் அருளி இருக்கிறார். இதை நம்முடைய நம்பியாரூரர் எவ்வாறு அருளி இருக்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதே கோயில் பதிகத்துல மலை எடுத்த ராவணனை என்று அந்த 90வது பதிகத்துல அருளி இருக்கிறார். மேலும் திருக்கலையநல்லூர் திருப்பதிகத்துல நம்பியாரூரர் 7வது பாடல்ல இலங்கையர் கோணை, இது நிறைய சொல்லலாம், அது இங்க சொல்றாரு. அப்புறம் திருப்புன்கூர் பதிகத்துல இலங்கையர் கோணை என்று 9வது பாடல்ல அருளி இருக்கிறார் என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் அதே பதிகத்துல 7வது பாடல்ல கலையார் மறி பொற்கையினானை என்று கண்டராதித்தர் அருள் இருக்கிறார். அந்த கலைமான் அது நம்முடைய நம்பியாரூரர் திருவையாறு திருப்பதிகத்துல 2வது பாடல்ல கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் என்று அருள் இருக்கிறார். கற்குடி திருப்பதிகத்திலும் நம்பியாரூரர் 3வது பாடலிலே கலைசேர் கையினனே, கலைசேர் கையினனே என்று அருள் இருக்கிறார். அப்புறம் திருமாளிகை தேவர், சேந்தனார், திருக்கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், 5 பேரை பார்த்தோம். இப்ப 6வது அருளாளராக இருக்கக்கூடிய வேணாட்டடிகளை பார்ப்போம். அவருடைய பதிகத்துல அந்த கோயில் திருப்பதிகத்துல முதல் பாடல் துச்சான செய்திடினும் என்று முதல்ல அருள் செய்வார். துச்சான செய்திடினும் அதேதான் நம்முடைய திருநாட்டியத்தான்குடி பதிகத்துல நம்பியாரூரர் 2வது பாடல்ல துச்சனனேன் என்று அருள் செய்கிறார். துச்சனனேன் அந்த சொல்லாட்சியை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்புறம் திருவாளி அமுதனார், அது அவருடைய பாடல்ல ஒரு பாடல் பார்த்தோம், நம்பியாரூரை பற்றிய பாடினார், அதை பார்த்தோம். அப்புறம் இப்ப அந்த 22வது திருப்பதிகத்துல 9ஆம் திருமுறையில முதல் பாடல் சூழ்ந்த பாய்புலி தோல் என்று அருள் இருக்கிறார். அது நம்முடைய நம்பியாரூரர் திருத்தொண்ட தொகையில நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரிந்த பாடல். உடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனமைத்து புகழ் துணைக்கும் அடியேன் என்று நமக்கு அருள் செய்வார். அதுதான் அந்த பாய்புலி தோல் சொன்னார் இல்லையா, அந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடி அப்படின்னு சொல்லி பார்ப்பதையும் அதையும் நம்ம ஒப்பு நோக்கலாம். அப்புறம் திருவாளி அமுதனாரே 24வது பதிகத்துல 2வது பாடல்ல உமையால் காண விகிருதன் ஆடுமே என்று கோயில் பதிகத்திலே அருள் இருக்கிறார். நம்முடைய நம்பியாரூரர் வட திருமுல்லை வாயில் திருப்பதிகத்துல 2வது பாடல்ல கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா என்று அருள் செய்கிறார். அப்புறம் சேதிராயனுடைய பதிகத்துல எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
சேதிராயனுடைய பதிகத்துல 28வது பதிகம் 9ஆம் திருமுறையில 8வது பாடல்ல அரவணே அன்று பன்றிப்பின் ஏகிய மறவனே என்று அருளி செய்கிறார். இது நம்முடைய நம்பியாரூரர் திருநள்ளாறு திருப்பதிகத்திலும் திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலும் அருள் இருக்கிறார். முதல்ல திருநள்ளாறு பதிகத்துல 7வது பாடல்ல மறவனே அன்று பன்றிப்பின் சென்ற மாயனை அப்படின்னு சொல்லி அருள் செய்கிறார். அப்புறம் திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் பதிகத்துல 6வது பாடல்ல மறவனே மறவனோராய் மறவனாராய் அங்கோர் பன்றிப்பின் போவது மாயம் கண்டீர் என்று அருளி செய்கிறார். 6வது பாடல்ல திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்துல 6வது பாடல்ல அவ்வாறு அருளி செய்கிறார்னு சொல்லி பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம திருவிசைப்பாவில் இருக்கக்கூடியதை ஓரளவுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். திருப்பல்லாண்டுல எங்கேயாவது பார்க்கலாமான்னா அங்கேயே ஒரு சில ஒரு இடத்தை நம்ம தொட்டு காட்டலாம். எங்க அப்படின்னு சொன்னா முதல் பாடல் பின்னை பிறவியறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்லி இல்லையா, அந்த பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தன்னு சொல்றாரு. நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பதிகம் திருப்பாண்டிக்குடி பதிகத்துல மற்று பற்றனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்ல மற்று பற்றனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பீரந்தேனி நீ பீரவாத தன்மை வந்தெய்தினேன், அந்த பாடல்ல பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தன்னு திருப்பல்லாண்டுல சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை தான் நம்முடைய நம்பியாரூரர் திருப்பாண்டிக்குடிமுடி பதிகத்துல முதல் பாடல்ல நமக்கெல்லாம் தெரிந்த பாடல்ல அருளி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அங்க பின்னாளுல சேந்தனார் பெருமான் திருப்பல்லாண்டுல பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தன் என்று அருள் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய நம்பியாரூரனுடைய குருபூசை நன்னாளிலே என்ன இந்த தலைப்பை நமக்கு தந்த திருவருளையும் குருவர்களையும் போற்றி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். அது 9ஆம் திருமுறையில் நம்பியாரூரரும் 9ஆம் திருமுறையில் நம்பியாரூரனுடைய திருப்பாட்டும் என்று அந்த ஒரு தலைப்பை 2 வகையாக பிரித்து நாம் சிந்தித்தோம். இந்த அளவிலே இந்த பொழிவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்திற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்விலே நாம் சந்திப்போம். 9ஆம் திருமுறையை தொடர்ந்து இன்னும் சில காலம் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.